பலமும் திறமும் நிறையட்டும் நிறையட்டும் உங்கள் அனைவருடைய சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்மங்களும் இன்றோடு உங்களை விட்டு முழுமையாக அகலட்டும் அகலட்டும் அகலட்டும். இன்று முதல் உங்கள் அனைவருக்கும் சர்வ சுகங்களும் சர்வ சந்தோஷங்களும் சர்வ சௌபாகியங்களும் வந்து நிறையட்டும் நிறையட்டும் நிறையட்டும். சிவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி உங்கள் எல்லாத்துக்கும். இன்றைய சத்சங்கத்தில் பூர்வ ஜென்ம கர்மாவிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு நம்ம மூர்த்தி ஆத்மா நைட் வாட்ச்மேனை கேட்டிருக்காங்க. அவருக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அவரோட ரெஸ்ட் நைட் டியூட்டி பார்த்ததுனால இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருந்தாங்க. சரி, ஓகே, நோ. நல்லா கவனிக்கணும். ரொம்ப பிரமாதமான விஷயம் தான் அது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூர்வ ஜென்ம கர்மாவிலிருந்து விடுபடுவது எப்படிங்கிற இந்த விஷயம், இப்போ இந்த ஜென்ம கர்மா என்னென்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையே நம்ம இன்னும் சரிவர புரிஞ்சுக்காத போது பூர்வ ஜென்ம கர்மாவை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஏதாவது சாத்தியம் இருக்குங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு. இப்போ இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களே என்னுடைய கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான் என்னுடைய கண் பார்வை, என்னுடைய அளவு. எங்கேயோ ஒரு மைல் தூரத்தில் வந்துட்டு இருக்கிறவங்கள நான் எப்படி பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? அப்படி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்மாவினுடைய கெட்டித்தன்மை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு படிஞ்சிருக்கு. இப்ப ஊதுனா பறந்து போகக்கூடிய தூசுகளும் இருக்கு. கொஞ்சம் ஊதுனா, உப்புன்னு ஊதுனா பறந்து போகக்கூடிய தூசு இருக்கு. ரொம்ப லேசான தூசு. தொடச்சாதான் தூய்மை ஆகுங்கிற படிமனான தூசுகளும் இருக்கு. சிலது ஏதாவது பொருள் வச்சு சுரண்டுனாதான் போகும். இன்னும் கொஞ்சம் தான் என்ன பண்ணணுங்க? வெட்டுனாதான் போகிற அளவுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு தூசோ அல்லது அழுக்கோ ஏதோ ஒரு படிமானம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த கர்மம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அளவுல படிந்திருக்கக்கூடிய தூசு போல அழுக்கு போல தொடர்ந்து நம்மை பின்பற்றி வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த கர்மம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கர்மத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி உள்ள போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி வெளியே வரணும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த கர்மம் எப்படி உருவாகுதுன்னா, இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே ஐம்புலன்கள் என்பது ஒரு பொதுவான தன்மையில தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கிட்ட ஐம்புலன்கள் இருக்கு. இந்த ஐம்புலன்கள் செய்கின்றது எதுவுமே கர்மத்திற்கு சம்பந்தப்பட்டது அல்லன்னு சொல்றாங்க. பாருங்களேன், இந்த ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்கள் என்னன்னு சொல்ல முடியுங்களா? கண், காது, வாய், மூக்கு, மெயின் சொல்றாங்க இல்லைங்களா? இந்த ஐம்புலன்கள் செய்கின்ற எந்த வினைகளுக்கும் கர்மம் இல்லை. ஆனா இந்த ஐம்புலன்களை இயக்கிறது ஒன்றுதான். எதுவா இருக்குங்க? என்னவா இருக்கும்? இந்த ஐம்புலன்களையும் இயக்கிற கர்த்தா அல்லது சாரதி, இந்த ஓட்டுற சாரதி மனம் தான். இப்ப இந்த கர்மம் என்பது எங்க நிகழுது அல்லது எங்க பிறக்குது அப்படின்னம்னா, மனம் என்கின்ற இடத்தில் தான் இந்த கர்மம் பிறக்கின்றது. இந்த மனம் என்கின்ற ஒன்றை நம்ம கரெக்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அல்லது இந்த மனம் என்கின்ற ஒன்றை மிகச்சரியா பயன்படுத்தணும்னு வைங்களேன், இந்த கர்மம் நிகழ்வதற்கு அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த பூர்வ ஜென்ம கர்மங்கிறது எவ்வளவு இருந்திருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடு அல்லது அந்த பூர்வ ஜென்ம கர்மம் நம்ம கிட்ட எப்படி எப்படி எல்லாம் இப்ப இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அவைகளையெல்லாம் கொஞ்சம் நம்ம விளக்குறதும் அப்புறப்படுத்துறதும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். இப்ப நம்ம பட்டுட்டு இருக்கிறோமே இன்றைய நிலையில் அல்லது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு துன்பமும் என்னவா இருக்கலாம்? கரெக்ட், பூர்வ ஜென்ம கர்மமா இருக்கலாம். இப்ப என்ன மருந்து சாப்பிட்டாலும் குணமே ஆகாத நோய் நம்மளை பிடிச்சிருக்குதுன்னா, பக்கத்துல இருக்கிறவங்களை பிடிக்கல, நம்மளை பிடிச்சிருக்குதுன்னா அதுவும் கூட என்னவா இருக்கலாம்? நிச்சயம் பூர்வ ஜென்ம கர்மாவா இருக்கலாம். இப்ப இதுக்கெல்லாம் காரணமே சொல்ல முடியாது. கர்மாவுடைய தியரியே அதுதான். அதுக்கு காரண காரியம் எதுவுமே இல்லை. கர்மத்தினுடைய பார்வைக்கும் தப்பித்தவர்களும் யாரும் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த கர்மத்தினுடைய நிலை இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கு. காரணமே இல்லாத துன்பம், அவசியமே இல்லாத நோய் நம்ம கிட்ட இருக்குதுன்னா இது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மத்தினுடைய நிலுவை இன்னும் நம்ம கிட்ட பாக்கி இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த பூர்வ ஜென்ம கர்மத்தை சுமந்து இந்த துன்பத்திலும் நோயிலும் கஷ்டப்படுற நாம் இன்னும் அடுத்த பிறவியில் நோய்க்காகவும் துன்பத்திற்காகவும் இப்ப கர்மத்தை செய்தோமானால் நம்ம அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனையே திருப்பி கொடுக்காத போது மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் கடன் இன்னொருத்தர்கிட்ட வாங்கினா அப்ப கடன் இன்னும் அதிகமாகி 3 லட்சம் ரூபாய் கடன் கட்டுற அளவுக்கு நமக்கு சுமை அதிகமாகுமே. அதே போலதான் இந்த கர்மத்தினுடைய சுமையும் அப்படித்தான். அப்ப நமக்கு இந்த பிறவி மனித பிறவியா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்குதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஒரே நோக்கம்தான். பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மத்தை கழிக்கணும். ஆமா, பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மத்தை கழிக்கணும் அல்லது அழிக்கணும், அத ஜீரோக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் எந்த ஜென்மம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மத்தை கழிப்பதற்காக அழிப்பதற்காக எந்த ஜென்மத்துல நம்ம நன்மைகளையும் புண்ணியங்களையும் செய்யாமல் எந்த ஜென்மத்திலையும் நம்ம பாவங்களையும் கர்மங்களையும் இன்னும் செஞ்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், இப்ப அடுத்த ஜென்மம் இதை விட ரொம்ப கடுமையான கர்மத்தோடும் கொடுமையான பிறவியோடும் தான் நமக்கு கிடைக்கும் அல்லது இருக்கும். அப்ப இந்த கர்மங்கிற விஷயத்த சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம். இப்ப அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா இந்த கர்மம் கர்மம்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே, இந்த கர்மத்தை பற்றி நான் ரொம்ப எளிதா, ஏன்னா உன்ன மாதிரி நான் ஒரு இறை அவதாரம் இல்லை, நான் ஒரு கடவுள் அவதாரம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மன்னன் அல்லது மனிதன். என்னுடைய புத்திக்கு படுற மாதிரி ரொம்ப எளிமையா இந்த கர்மத்தை பத்தி சொல்லுங்களேன், ரொம்ப நீளமா இழுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்ன ரொம்ப சூட்சுமமான ரத்தின சுருக்கமான பதில் என்ன தெரியுங்களா? கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அர்ஜுனா? பாத்தியா, கர்மம்னா என்ன தெரியுமா? நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க அப்படிங்கிறார். தேர்ல அர்ஜுனன் கிருஷ்ணன் உட்கார்ற சீட்ல அவர் பாட்டுக்கு ஜாம்பவான் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அர்ஜுனன் ஓட்டிட்டு போக வேண்டிய தேர் ஓட்டி இடத்துல கிருஷ்ணன் உட்கார்ந்து ஓட்டிட்டு இருக்காரு. பாத்தியா அர்ஜுனா, இதுதான்ப்பா கர்மம். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்க, நீ ஓட்ட வேண்டிய இடத்துல நான் உட்கார்ந்து தேர் ஓட்டுறேன். இது ஒண்ணு போதாதான் இந்த கர்மத்தினுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப உனக்கும் கூட அந்த கர்மம் இருக்கா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாங்களாமா. அதுக்கு அவர் சொல்றாராமா, எனக்கு மட்டும் இல்ல, நான் ஒரு கடவுள் அவதாரம் தான். கடவுளர்களுக்கே அந்த கர்மம் விடாதனாலதான் அவங்களுக்கும் கூட பல சோதனைகள் வந்து அவங்க இந்த பூமிக்கு வந்து பல கஷ்டங்கள் பட்டு அந்த கர்மங்களை கழித்து தான் மீண்டும் அங்க போறாங்க. அப்ப கடவுள்களுக்கே அந்த கர்மத்தின் பங்கு இருக்கு, அந்த கஷ்டம் இருக்குன்னா மனிதர்களாகிய மற்றவர்களுக்கு எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கங்கன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். கர்மத்திற்கு கண்ணன் கூட தப்பிக்க முடியாதுன்ட்டாங்க. அப்ப கேக்குறாங்க, அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி
அப்படின்னா கர்மம் வருவதற்குண்டான வழியை சொல்லிட்டார். அந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழி ரெண்டே ரெண்டு தான். இப்ப கூட நம்ம முயற்சி பண்ணால் கூட இன்னைக்கு கூட நம்முடைய அந்த கர்ம பூர்வ ஜென்ம கர்மத்திலிருந்து இப்பவே கட் பண்ணிட்டு வெளியில விடுதலை ஆகலாம். ரெண்டே ரெண்டு தான். ஒன்று தர்மம். கர்மத்தை அழிக்கின்ற ஒரே ஒரு சக்தி தர்மத்திற்கு மட்டும் உண்டு. இரண்டாவதாக யோகத்திற்கு உண்டு. இது ரெண்டே ரெண்டு வழிதான். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற கர்மத்தை நாம் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாதுங்களா? ஆனா கடந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மத்தை நம்ம ஏதாவது மாற்ற முடியுமா? இப்ப ரொம்ப மிகச்சரியா, ரொம்ப பிராக்டிக்கலா, ரொம்ப சயின்டிபிக்கா நம்ம இப்ப கேட்கிறோம். எந்த ஜென்மத்துல இப்ப அல்லது இனி நம்ம போய் செய்ய வேண்டிய கர்மங்களை மாற்றிக்கொள்ள நம்மால் முடியுமா முடியாதா? நிச்சயமா நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம செய்ய வேண்டிய கர்மம் ஒண்ணு இருக்கு. போய் 4 பேர்த்து 2 சாத்த வேண்டியது இருக்கு. அது ஒரு கர்மம் வச்சுக்கோங்க. இப்ப மனசை மாத்திட்டால் கூட அதை நம்ம தடுத்துடலாமா? இப்ப போன உடனே அவங்கள ஒரு 4 திட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அடுத்த நிமிஷம் போய் அங்க திட்டாம கொஞ்சம் அன்பா அவங்கள மன்னிச்சுட்டா கூட அந்த கர்மம் நிகழ்வதை நம்மளால தடுக்க முடியுமா முடியாதா? முடியும். இப்பதான் சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இனி செய்ய வேண்டிய கர்மங்களை எப்போது நம்ம முடிவெடுத்தால் கூட கர்மங்களை நம்ம தடுத்துக்க முடியும். சிவா. ஆனா பூர்வ ஜென்ம கர்மங்களை இப்ப போய் நம்ம பூர்வ ஜென்மத்துக்கு போய் தடுக்க முடியுங்களா? கண்டிப்பா முடியவே முடியாது. ஆனா என்ன பண்ணிக்க முடியும்? அந்த கர்மம் நம்மை பின்தொடராமல், அந்த கர்மம் நம்மை துன்புறுத்தாமல் தடுத்துக்க முடியும், காத்துக்க முடியும். இந்த காத்து கொள்வதற்காகத்தான் இந்த 2 வாய்ப்பு. என்னங்க? ஒன்று, தர்மம் செய்து கர்மத்தை வேலை செய்ய விடாம தடுக்க முடியுங்க. இப்படி 6 வாரமா ஓடி வரக்கூடிய ஒரு நதி நீரை ஒரு அணையின் மூலமாக, இல்லைங்களா, ஒரு அணையின் மூலமாக எப்படி தடுக்கிறாங்க? அணை கட்டி தடுக்கிறாங்க. அப்ப அந்த தடுப்பான் இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணீர் அதற்கு அந்த பக்கம் தான் ஆரவாரம் கொடுத்துட்டு இருக்குமே வழியே அதை தாண்டி வர முடியாது. எப்ப அது திறக்கின்றதோ அப்போது அந்த அணை வழியாக தண்ணீர் வெளியேற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய தர்மம் கர்மத்தை தடுத்து நிற்கும் வரை கர்மம் வேலை செய்யாது. ஆனா எப்ப தர்மம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பலவீனமாகின்றதோ அப்போது அந்த கர்மம் ஜெயிச்சிடும், வேலை செஞ்சிடும், நோயாக துன்பமாக நமக்கு வந்து. இப்ப இந்த தர்மம் செய்ய முடியாதவர்கள், வறியவர்கள், எளியவர்கள், தர்மம் செய்ய முடியல, என்னால தர்மம் செய்ய முடியலைங்க, ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எப்படி தர்மம் செய்ய முடியுங்கிறவங்க சில துறவிகள்லாம் அவங்களே தர்மம் வாங்கித்தான் வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கு. அதனால தர்மம் செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தர்மம் செய்ய முடியாதவர்கள் கர்ம யோகம் செய்யுங்கிறாங்க. இந்த கர்ம யோகம்னா என்ன? கர்மம்னா கெடுதல் செய்யறது, யோகம்னா நன்மை செய்யறது. சரிங்களா? கர்மம்னா தீமை செய்தல், யோகம்னா நன்மை செய்தல். பாருங்களேன், அந்த நன்மை செய்தல் என்கின்ற யோகத்தில் அந்த கர்மத்தை சாம்பலாக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா எந்த யோகியையும் எந்த கர்மமும் பின்தொடர்வதும் இல்லை, ஒட்டுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில. எந்த யோகியையும் எந்த ஒரு கர்மமும் பின்தொடர்வதும் இல்லை, ஒட்டுவதும் இல்லை. அவர்களை ஒட்டவே மாட்டாங்க. ஏன்னா பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் தாண்டிய நிலையில் ஒரு யோகியினுடைய வாழ்வு இருக்குங்களாமா. அதனாலதான் இந்த உலகத்திற்கு இந்த கர்ம யோகம் என்று சொல்லியிருக்காங்க. பாருங்க, யோகம் வேற. யோகம் எல்லாம் காட்டுல போய் தனிமையில் செய்தல் யோகம். கர்மம் என்பது நாட்டில் மக்கள் நடுவில் செய்வது கர்மம். பாருங்களேன், எது சேராதோ அதை சேர்த்திருக்காங்க. கர்மத்தையே நீ யோகமாக கொள்வாயாக. கர்மம் நாம் செய்கின்ற செயலை, கெடுதலை என்னவா மாத்தணுமாமா? யோகமா மாத்திட்டா போதுமாமா. அங்க அந்த கர்மம் நம்ம எதுவுமே பின்தொடராதாம். அதனால பூர்வ ஜென்ம
கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு. இப்ப கரெக்டா பதிலுக்கு வந்துட்டோம். பூர்வ ஜென்ம கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு யோகத்தை பயன்படுத்துங்கள். ப்ளீஸ், பூர்வ ஜென்ம கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு யோகத்தை பயன்படுத்துங்கள். இந்த ஜென்ம கர்மத்திலிருந்து தப்பிப்பதற்கு தர்மத்தை பயன்படுத்துங்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று முதல் தர்மத்திலும் யோகத்திலும் ஆழ்ந்த நிஷ்டையில் இருங்கள், ஆழ்ந்த பிரியத்தில் இருங்கள். எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் வாய்க்கின்றதோ அப்போதெல்லாம் நீங்கள் யோகத்தில் இருங்கள், மௌனத்தில் இருங்கள், தியானத்தில் இருங்கள். உங்களுக்கு முடியும் போதெல்லாம் நீங்கள் தான தர்மத்தில் இருங்கள். அப்போதுதான் பூர்வ ஜென்ம கர்மம் உங்களை பின்தொடராது, இந்த ஜென்ம கர்மமும் உங்களை துன்புறுத்தாது. இயேசு பிரான் அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு போதனை கொடுக்கும் போது மக்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வேணுமோ, யார் யாருக்கெல்லாம் மறுபிறப்பு வேணுமோ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பும் மறுபிறப்பும் வழங்குகிறேன் ஒரு இடத்துல சொல்லிட்டார். அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, கேட்ட மக்கள் எல்லாம் புரியாம போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய சீடர்கள் மட்டும் 12 பேரும் விடல. அவர் தொடர்ந்து இரவும் பகலுமா அவரை ரொம்ப தியானம் பண்ண விடாம, ஜெபிக்க முடியாம விடாம ரொம்ப அவங்கள நச்சுறாங்க. என்னங்க எங்களுக்கு அவங்களுக்கு சொன்னீங்களே, நீங்க பாவ மன்னிப்பு கொடுக்குறேன் மறுபிறப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, முதல்ல எங்களுக்கு கொடுங்க. எப்ப பார்த்தாலும் உங்களையே நம்பி இருக்கோம் இல்ல, உங்களையே சுத்தி வர்றோம் இல்ல, எங்களுக்கு நீங்க கொடுங்க முதல்ல பாவ மன்னிப்பு, மறுபிறப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப அவரு ரொம்ப எளிமையா சொல்றாராமா, யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பும் மறுபிறப்பும் வேண்டுமோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்புங்கள் சொன்னாராம். பாருங்களேன், யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வேணுமோ அவங்க எல்லாம் மனம் திருந்தணுமாமா. யார் யாருக்கெல்லாம் மறுபிறப்பு வேண்டுமோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்பணுமாமா. மனம் திரும்பினா எங்க போவோம்? இப்ப இந்த வயசுல நம்ம கிட்ட ஒரு டன் அளவுக்கு பாவம் இருக்குங்க. இந்த வயசுல இப்ப நம்ம கிட்ட சின்ன வயசுல இருந்து ஒரு 5 வயசுல இருந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு கணக்கெடுத்தோம்னா ஒரு 1000 கிலோகிராம் பாவம் நம்ம கிட்ட இருக்கு, கர்மம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இதையெல்லாம் நம்ம மன்னிப்பு இதுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணுமாமா? மனம் திருந்த வேண்டுமாமா. இதிலிருந்து விடுபடணும்னா இந்த நிமிஷத்திலிருந்து எந்த பாவத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இனிமேல் என்னுடைய பாதையில் இந்த பாவம் நிகழாது, என்னுடைய வாயிலிருந்து அந்த பாவமான சொல் பிறக்காது, என்னிலிருந்து இனி எந்த பாவமும் வெளிவராது. இப்ப முடிவெடுத்துட்டா கூட, மனம் திருந்தினால் கூட இனி நமக்கு பாவம் இல்லை. இருக்கிற பாவத்தை நம்ம குறைச்சிக்கலாம் அல்லது அதிகப்படாம நிறுத்திக்கலாம். பாருங்களேன், மறுபிறப்பு வேணும், மறுபிறப்பு இன்னும் நல்ல பிறப்பு வேணும்னா என்ன பண்ணணுங்களாமா? இந்த மனசை இங்கிருந்து இப்படியே ஓட்ட வேண்டாங்கிறாரு. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஆழமான கருத்துங்க. இந்த மனதை இங்க இருந்து இப்படி ஓட்ட வேண்டாம், எங்கிருந்து கொண்டு வரணுமாமா? திரும்பணுங்களாமா. எங்க நீங்க மனசை வேலை செய்ய ஆரம்பிச்சீங்களோ, ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருப்போம், சூனியத்தில் இருந்து பூஜ்ஜியத்திற்கு கொண்டு போயிருங்க உங்க மனசை. எண்ணமே இல்லாத நிலை, எதுவுமற்ற வெளி, அதுதான் அண்ட வெளிங்கிறாங்க. பாருங்களேன், அது எந்த மதமாகட்டும் எந்த மகான் ஆகட்டும் சொல்றது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு பாஷையில வெவ்வேறு தேசத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப மனதை ஒன்றுமற்ற நிலைக்கு கொண்டு போய் அங்கிருந்து வாழ ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுக்கு மறுபிறப்பு, புது பிறப்புங்கிறாங்க. அதைத்தானே இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தானே பகவான் கிருஷ்ணா சொல்லியிருக்கார். பகவான் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தானே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இவர் என்ன சொல்றாரு? மனதை ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் செயல்படுத்துங்கள், பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பியுங்கள். அங்க என்ன சொல்றாங்க? யோகத்தில் அதையெல்லாம் எரிச்சிருங்க.
யோகம் செய்யுங்கள், கர்மம் ஒட்டாது. தர்மம் செய்யுங்கள், கர்மம் பின்தொடராது. இதேதான் புத்தர் சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். எப்போது ஒரு மனிதன் மனதால் தீங்கு நினைக்கவில்லையோ, பாருங்களேன், எப்போது ஒரு மனிதன் மனதால் தீங்கு நினைக்கவில்லையோ, எப்போது ஒரு மனிதன் மனதால் தீங்கு செய்யவில்லையோ, அந்த மனிதனுக்கு கர்மமே இல்லைங்கிறார் புத்தர். அப்ப கர்மம் செய்யக்கூடியது நம்மிடம் ஒன்றே ஒன்றுதான் அடிச்சு சொல்லிட்டாங்க மகான்கள். அது எதுங்க? மனம் என்கின்ற ஒன்று மட்டும்தான் நம்மிடம் கர்மம் செய்து கொண்டிருக்கின்ற கொடும் கருவி, கொலை கருவி. ரொம்ப மோசமான ஆயுதம் அதுதான். அப்ப இந்த மனதை நம்ம கர்மம் செய்வதற்கு இனிமேல் பயன்படுத்தாமல் தர்மம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்துவோமானால், யோகம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்துவோமானால், நிச்சயம் நம் எல்லோருமே மிகப்பெரிய யோகிகளாகவும் தர்மிகளாகவும் மாற முடியும். ஒரே ஒரு குட்டி கதை சொல்லி நான் இந்த சத்சங்கத்தை முடிச்சிடறேன். ஏன்னா போகும்போது அந்த கதை நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகார்த்தமா இருக்கும். ஒரு அப்பா மகனுக்கு, ஒரு அப்பா அம்மாக்கு, ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு மகன், ஒரு குட்டி மகன். அவங்களுக்கு அந்த குட்டி மகனுக்கு ஒரு தாத்தா. அப்பா அம்மா மகன் தாத்தா ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தாத்தாக்கு ரொம்ப வயதானதுனால நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. வீட்டுல வச்சுக்க முடியாது அல்லது வீட்டுல வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழே மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் அவரை சாக்க வச்சு அங்க படுக்க வச்சுட்டாங்க தாத்தா. அவர் ஒவ்வொரு நாளும் அங்க நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இறப்புக்காக காத்திருக்காரு. அந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அங்க அப்பா அம்மா மேல் வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் மீதிய அந்த குழந்தைய கூப்பிட்டு, இந்த இதை கொண்டு போய் தாத்தா கொடுத்துட்டு வாம்பாங்களாமா. அப்போ உடனே அந்த குழந்தை பிளேட் எடுத்துட்டு ஓடும்போது, ஏப்பா மகனை எதுக்கு பிளேட் எடுத்துட்டு போற? அவரே நோய்வாய்ப்பட்டார், அவரே சாக போறாரு, அவருக்கு பிளேட்ல கொடுக்கலாமா? இந்த கொட்டாங்குச்சு, அதை என்ன சொல்லுவாங்க, சிரட்டைம்பாங்க இல்லைங்களா? தேங்காய் சிரட்டைம்பாங்க. இந்த தேங்காய் சிரட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குற கஞ்சியோ சாப்பாடையோ அந்த தேங்காய் சொட்டியில அந்த சிரட்டையில ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியே காலம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பெரியவர் தாத்தா இறந்துட்டார். இறந்ததுக்கு பிறகு அவருக்கெல்லாம் ஈம கிரியை நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே கூட்டமா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஈமச்சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப அவரை அடக்கம் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு மூடி அவர் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் அந்த குழிக்குள்ள போட்டுட்டே இருக்காங்க. போட போட இந்த குட்டி குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஓடி போய் அத்தனை கூட்டத்தை விலக்கிட்டு ஓடி போய் அந்த தேங்காய் சிரட்டைய, அந்த தேங்காய் தொட்டிய அதை மட்டும் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது அந்த கூட்டத்தில் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் ஓடி போய், ஏப்பா என்ன காரியம் பண்ற, போய் இந்த தேங்காய் தொட்டி அவரை யூஸ் பண்ணதையா நீ எடுத்துட்டு வரணும், சீச்சி கீழே போடு அப்படின்னு அடிக்கிறாங்களாமா. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுதாமா, இல்ல இந்த தேங்காய் தொட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்களாமா. அப்புறம் உடனே அவங்க கேட்குறாங்களாமா, எதுக்குப்பா அந்த தேங்காய் தொட்டி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க 2 பேரும் வயசாகி தாத்தா மாதிரி ஆகும்போது உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் இல்ல, அதுக்காக எனக்கு தேங்காய் தொட்டி வேணும்னு கேட்டாங்களாமா. அந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் இன்று செய்கின்ற கர்மங்களை நாளை அனுபவித்தே தீர வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த கர்மங்களை இந்த ஜென்மத்தில் வேறறுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஜென்மத்திலும் அது தொடர்ந்து இனி வரப்போகும் அனைத்து ஜென்மத்திலும் நம்மை மிக மிக துன்பத்தில் ஆழ்த்திவிடும், சோகத்தில் ஆழ்த்திவிடும், நோயில் ஆழ்த்திவிடும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்ம வீரர்களாக மாற வேண்டும். கையில் தர்மம் என்கின்ற ஆயுதத்தை எடுங்கள், யோகம் என்கின்ற யுக்தியை எடுங்கள். இன்று முதல் நீங்கள் உங்கள் கர்மங்களை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக
தர்மத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் வேறறுத்து கொண்டே வாருங்கள், வேறறுத்து கொண்டே வாருங்கள். இந்த ஜென்மமே நமக்கு தர்ம முக்தியாக இருக்கட்டும். இந்த ஜென்மத்திலேயே நாம் அனைவரும் கடந்த காலத்தில் செய்த பூர்வ ஜென்ம கர்மங்களை அழித்து விடுவோம். இந்த ஜென்மம் நமக்கு முக்தியை வழங்கட்டும். இந்த ஜென்மம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கட்டும். இந்த ஜென்மம் நமக்கு அனைத்தையும் வழங்கட்டும், அனைத்தையும் வழங்கட்டும். சிவோம் சிவோம் சம்போ சம்போ. சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது. சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வேறு யாரும் அறிமுகப்படுத்துறதுக்கு